ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் சாதனம் பகுதி 7 அதில் இசை குறித்து கூறப்பட்டுள்ளதை கேட்போம். லயமே கடவுளை உணர்தல். இதை தவிர வேறு எதிலும் இத்தகைய பரிசுகள் மனிதனுக்கு கிட்டுமா என நான் அறியேன். அவன் எழுப்பும் 3 நாதங்களிலிருந்து 4 இல்லை, ஒரு தாரகை. ஆண்டவனே செவியில் மென்மையாக பேசுவது நம்மில் ஒரு சிலரே. எஞ்சியோர் ஆராயலாம் வரலாம். பாடகர்களான நாமே அறிவோம். பிரவுனிங் என்ற ஆங்கில கவிஞர் எழுதிய ஆக்ட் வாக்லர் என்ற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாயிபாபாவும் இசையும். எம்பி ரேகே இசையில் ஆர்வம் உள்ளவர். ஸ்ரீ சாயிபாபா அவரை வரவழைத்து பாடு என்று பணித்தார். பக்தர் பாடினார். ஸ்ரீ சாயிபாபா தவறுகளை திருத்தினார். மேலும் சில ராகங்கள் பாட சில குறிப்புகள் அளித்தார். ஸ்ரீ சாயிபாபா ஷிரடி வாசம் ஆரம்பித்த நாட்களில் அடிக்கடி தாக்கியாவில் அமர்ந்து பாடுவார். 1890ஆம் ஆண்டுக்கு பின்னர் எப்போதாவது பாடுவார். ஸ்ரீ சாயிபாபா அப்துல் ரஹீம் ரங்காரியை நோக்கி, நேற்றே நீ இங்கு வந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். அப்துல், ஏன்? ஸ்ரீ சாயிபாபா, நேற்று இனிய சங்கீதம் இருந்தது. இரவு முழுவதும் நான் அழுதேன். அவர்கள் என்னை ஏசினார்கள். அப்துல், அவர்கள் ஏன் உங்களை ஏச வேண்டும்? ஸ்ரீ சாயிபாபா, நான் ஏசினார்கள் என்று கூறினால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் உனக்கு புரியும். அப்துல், இறைவனிடம் பிரேமை கொண்டவன் ஈசன் புகழ் பாடும் பாடல்கள் தொடர்ந்து பாடப்படும் போது அழுவான், நகைப்பான், ஆடுவான். ஸ்ரீ சாயிபாபா, அதேதான். நீ கூறுவது சரி. உனக்கென ஒரு குரு இருக்கிறாரா? அப்துல், ஆம், பாபி பலீஷா சிருஷ்டி நிஜாமி. ஸ்ரீ சாயிபாபா, அதனால்தான் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சிருஷ்டி குரு வெளியிலே சஞ்சாரம் செல்லும் போதெல்லாம் கூடவே சங்கீர்த்தனமும் தொடரும். மோனநிலை பெறுவதற்கு சங்கீதத்தை உபகரணமாக மேற்கொள்வர் சிருஷ்டி பிரிவினர். உதாரணமாக தியாகராஜ சுவாமிகள் மோக்ஷமு கலதா என பாடியது அநேகமாக யக்னவல்கிய ஸ்மிருதியில் கீழே கொடுக்கப்பட்டது போல் இருக்கலாம். வீணா வாதன தத்வக்ன ஸ்ருதி ஜாதி விஷாரதா. இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம். ஓம் சாய்.